ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டாங்க. ஸோ இந்த ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் யார் கேப்டன் ஆக போறாங்களோ அவங்களுக்கு டாஸ்க் நடக்குது. அண்ட் கேப்டன்சி டாஸ்க்கும் நடக்குது. பாலா, அர்ச்சனா அண்ட் ரம்யா எல்லா பேரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் அர்ச்சனா தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இந்த டாஸ்க் நல்லா பண்றாங்க. அண்ட் செகண்ட் பாலாஜி அண்ட் ரம்யா பண்றாங்க. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் அதிகமாக பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் செகண்ட் பொசிஷன்ல ரம்யா இருக்காங்க. அண்ட் தேர்ட் தான் பாலாஜி இருக்காரு. அண்ட் ஃபைனலா அர்ச்சனா அவங்களுக்கு கொடுத்த எல்லா பேக்கையும் நெட்டுக்கு பின்னாடி எடுத்து கரெக்டான பொசிஷன்ல வச்சிடறாங்க. அண்ட் ஃபைனல் பேக்கை பிளேஸ்ல வைக்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமா எஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அர்ச்சனாவோட ஃபேஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ல அந்த வெறி தெரியுது, நான் கேப்டன் ஆயிட்டேன்றது. அண்ட் அர்ச்சனா ஓடி வந்து கேப்ரிலாவை கட்டி பிடிக்கிறாங்க. அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா எல்லா பேரும் ஷேர் பண்றாங்க. சோ ப்ரோமோல பாக்குறப்ப அர்ச்சனா தான் கேப்டன் ஆன மாதிரி இருக்கு. அண்ட் பாலாஜி வழக்கம் போல இந்த வாரம் அவரோட சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு கேப்டன் ஆறதுக்கு. அர்ச்சனா கேப்டன் ஆனனால நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா அவங்கள நாமினேட் பண்ண முடியாது ஹவுஸ்மேட்ஸ். சோ இந்த வாரம் அர்ச்சனா எலிமினேட் ஆனா கண்டிப்பா சிவானி ஆர் அஜித் தான் எலிமினேட் ஆவாங்க. சோ சிவானி அண்ட் அஜித்ல யார் இந்த வாரம் சேவ் ஆறாங்களோ அடுத்த வாரம் எவிட் ஆறதுக்காண்டி சான்சஸ் இருக்கு.